நான் யாருக்கும் நெகட்டிவ் கிடையாது. தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய லாரிக் அமிலம் அதுல மட்டும்தான் இருக்குது. ஏன்னா சாணம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப மதிப்பு வாய்ந்ததுங்க. இப்ப ரியல் ப்ராப்ளம்ஸ் நான் போட்டிருக்கிறேன். அதாவது உண்மையான பிரச்சனைகள். திரும்பவும் சொல்றேன், நமக்கு விளைச்சல் இல்லை, லாபம் இல்லைங்கிறதெல்லாம் உண்மையான பிரச்சனை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூமி சூடாகிறது, ரெண்டாவது கிளைமேட் கிரைசிஸ், காலநிலை பருவம் தப்பிருச்சு, பூமி சூடாயிருச்சு 1.5 டிகிரிக்கு மேலே. இப்போ 2035ங்க, நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ 2025 டிசம்பர் 13ஆம் தேதியில் நிற்கிறோம். 2035க்கு தான் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல் ஓவர் எல்லா விஞ்ஞானிகளும் எல்லா நாடுகளும் சேர்ந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. 196 நாடுகளும் சேர்ந்து 2035க்கு மேலே 1.5 டிகிரி 1.5 டிகிரிக்கு மேலே நம்ம ஏற விடக்கூடாது. அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் ஏன்னா உலகம் அழிஞ்சிரும். நம்ம சின்ன வயசில் பேசும்போது உலகம் அழிஞ்சிரும், இது உண்மையிலே அழிய போகுது. இன்னொரு 2 தலைமுறை 3 தலைமுறை தான் இருக்க முடியும். இதுக்கப்புறம் எந்த ஒரு தொழில்நுட்பமும், இப்போ எந்த ஒரு ஏஐயோ இல்லை எந்த ஒரு தொழில்நுட்பமோ பூமியை காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியுமா? முடியாது. விவசாயிகள் ஆகிய நம்ம தான் காப்பாற்றணும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சிறு விவசாயிகள் ஒன்று சேர்ந்து, அவங்க தான் 70-80% இருக்கிறோம், நம்ம தான் மெஜாரிட்டி இருக்கிறோம். நம்ம கையில் தான் இது இருக்குது. நம்ம தான் இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசுனதில் நீங்கள் யாராவது முடிவு எடுத்திருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷப்படுங்க. ரசாயன உரத்தை தோட்டத்துக்குள்ளே கொண்டு வராதீங்க. உயிர்கொல்லி மருந்துகளை தோட்டத்துக்குள்ளே கொண்டு வராதீங்க. வீரிய ரகங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலட்டு விதைகளை கொண்டு வராதீங்க. இயந்திரங்களை உள்ளே கொண்டு வராதீங்க. இந்த 4 மட்டும் நீங்கள் உள்ளே கொண்டு வராதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பன்மையத்தன்மை போயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொனார்க் பட்டர்ஃப்ளைன்னு ஒரு பட்டாம்பூச்சிங்க, அது அழிஞ்சே போச்சுங்க இந்த மருந்து அடிச்சு. நிறைய உயிரினங்கள் அழிந்து போயிடுச்சு பூமியிலிருந்து. இதுக்கப்புறம் அது வராது, ஏன்னா அதனுடைய சந்ததி இல்லை இங்கே. கொஞ்சம் என்னப்பா அது தொடாதீங்கப்பா, ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்பரேட் அந்த இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது அதுதான். அடுத்தது இந்த கார்பரேட் ஃபுட் அண்ட் ஹெல்த் இண்டஸ்ட்ரி, இதை பற்றி பேசணுன்னா இப்போ நமக்கு பர்கரு இதோ இருக்கு இல்லைங்களா, அந்த துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறோம்ல, KFC பர்கரு மெக்டொனால்டுன்னு உலகம் ஃபுல்லாக அதை பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களுக்குமே பிரச்சனை தான். அவங்களுக்கும் பாவம், அவங்களுக்கு தெரியாமல் தான் அவங்க அந்தந்த நாட்டில் வந்து பல வகைப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான், நான் சொன்ன அந்த கட்டு மைக்ரோபயோம் இருக்கு இல்லைங்களா, அதாவது தொண்டையிலிருந்து அந்த உணவுக்குழல் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் உயிர் வாழும். உணவுக்குழலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நீங்கள் உயிர் வாழணும்னா, நான் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் உங்களுடைய உணவு முறையில் ஒவ்வொரு வேலையும் ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5-10 வகையான உணவுகளை சாப்பிடுங்க. இட்லி தோசை அப்புறம் பூரி பொங்கல் சாப்பாடு இதையே சாப்பிடாதீங்க. இப்போ என்னுடைய உணவில் 15 வருஷமா நிறைய இருக்குங்க. ஒரு 20-30 வகையானது நான் சாப்பிடுவேன் மெதுவாக, கொஞ்சம் ஒரு நாளைக்கு. இப்போ காலையிலன்னா கற்றாழை மட்டும்தான் சாப்பிடுவோம். நிறைய இருக்குது, நிறைய மூலிகைகள். அப்போ நீங்கள் அதாவது ரகங்கள், வித்தியாசமான உணவுகள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், மூலிகைகள், தானியங்கள், பருப்பு வகைகள், இது போல நீங்கள் வந்து எடுத்துக்கணுங்க. எண்ணெய்களை தவிர்த்துட்டு இந்த தேங்காய் பாலிலிருந்து எடுக்கக்கூடிய விர்ஜின் தேங்காய் எண்ணெய் உலகத்திலேயே அறிவியல் முறைப்படி நிரூபிக்கப்பட்டது. தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய லாரிக் அமிலம் அதில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. அல்சைமர் டிசீஸ்லிருந்து, ஆட்டிசத்திலிருந்து, ஹைப்பர் டென்ஷன்லேருந்து, ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர்லேருந்து எல்லா உடல் நோய் மனநோய்களை போக்கக்கூடியது இந்த விர்ஜின் தேங்காய் எண்ணெய், தேங்காய் பாலிலிருந்து எடுக்கிறது. இதை பற்றி நான் வந்து 2-3 பயிற்சி நடத்திட்டேன். அதை வச்சு செல்வகுமார் அப்படிங்கிறவர் பழனி பக்கத்தில் ஒரு யூனிட்டை போட்டு 10 வருஷமாகி இப்போ நம்ம பயிற்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து அவர் நல்ல ஒரு தொழில் முனைவராக மாறிட்டாரு. மக்களுக்கு இந்த மாதிரி இந்த விர்ஜின் ஆயிலை விற்கிறாரு. இப்போ பீட்டோகரினுடைய அந்த ஆலோசனையில் நான் அவர்கிட்ட இருந்து மாதம் இங்கே இருக்கும்போதெல்லாம் 5 லிட்டர் 10 லிட்டர் அவர் எனக்கு அனுப்பிடுவார்.
சார் நீங்கள் சொல்லுங்கள் அனுப்பி விட்டுறோம், நான் காசு கொடுத்து அவர்கிட்ட வாங்கிக்கிறோம். இது போல் நீங்கள் வந்து இந்த விர்ஜின் தேங்காய் எண்ணெயை வந்து உணவுக்கு பயன்படுத்துங்க, வேறு எண்ணெயை பயன்படுத்தாதீங்க. தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க, கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெயெல்லாம் வேண்டியது இல்லை. அதெல்லாம் நம்ம நாட்டு எண்ணெயே கிடையாது. இன்னும் நிலக்கடலையே நம்ம நாட்டுது கிடையாது. அது ஒரு லிஸ்ட் இருக்குது, எது நம்ம நாட்டு உணவுப் பொருள் பயிர்கள், எதெல்லாம் வெளிநாட்டுனே ஒரு லிஸ்ட் இருக்குது. அது நீங்கள் கேட்டிங்கன்னா அப்புறம் நான் தரேங்க. அடுத்தது குளோபலைசேஷன் ஆஃப் கல்ச்சர். நான் முன்னாடியே சொன்னது தான். பண்பாடு கலாச்சாரம், மேற்கத்திய பண்பாடு மேற்கத்திய கலாச்சாரம், உணவு, உடை, நாகரிகம், கல்வி, வேலை எம்ப்ளாய்மெண்ட்டு, இப்போ இந்த ஐடின்னு சொல்லப்படுகிறது, கல்வி, மெட்ரிகுலேஷனு, இது எல்லாம் அவங்களுடையது. வேலைக்காரர்களை உருவாக்கக்கூடியது. அடுத்தது காஸ்மிக் அக்ரிகல்ச்சர். இதுதாங்க ரியல் ப்ராப்ளம். அடுத்தது போகலாம் பிரபா. இது வந்து மிஸ்ஸிங் மிடில் பாத் நான் ஏன் போட்டிருக்கேன்னா, இது வந்து மறக்கப்பட்ட அல்லது விடுபட்ட ஒரு வழி. அதுதான் நான் பிடிச்சிக்கிட்டது. ஒரு பக்கம் ரசாயன முறைன்னு சொல்லி இந்த இண்டஸ்ட்ரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து மாடு, ஆடு, கோழி வெளியிலேருந்து எதுவுமே வாங்கக்கூடாது. இப்போ ஜீரோ பட்ஜெட் என்ன சொல்லித்தராங்க? சுபாஷ் பாலேக்கர், நம்மாழ்வாரையா கரெக்டாக சொன்னார். புரிந்து கொள்ளப்படுவது மிகப்பெரிய பிரச்சனைங்க. அது ரொம்ப நேரம் பேசலை, இது ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் சொல்லிடுறேன், உங்களுக்கு தேவைப்படும். இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது முடியாதுங்க. தகவல் தொடர்பு, நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா நான் ஒன்று புரிஞ்சுக்குவேன், நான் ஒன்று பேசுனா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குவீங்க. இதில் வர்ற பிரச்சனை, படிக்கும்போது அங்கே எழுதியிருக்கிறது வேற, நம்ம புரிந்து கொள்வது வேற. ஏன் அப்படி தவறாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்குள்ள ஏற்கனவே நம்ம திணிக்கப்பட்ட அந்த லைப்ரரி தான் இருக்கும், அந்த லென்ஸ் தான் இருக்கும், அந்த கண்ணாடி தான் இருக்கும். அதை பார்த்து நம்ம கேட்கும்போதும் பார்க்கும்போதும் இன்டர்பிரட் பண்ணிக்குவோம், நமக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்குவோம். இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டதுங்கிறத விட்டுருவோம். இது ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால வந்தது நிறைய. இதில் தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா, அந்த கெமிக்கல் ஃபார்மிங்கு, இந்த பக்கம் நேச்சுரல் ஃபார்மிங், இதுவும் முடியாதுங்க. செய்யட்டும், நான் வேணான்னு சொல்ல, நடைமுறையில் முடியுமா அப்படின்னா முடியல. நாட்டு மாடு வாங்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாட்டு மாடு விலை 1 லட்ச ரூபா பக்கம் கூட விற்கிது. 20,000 30,000 இருந்த நாட்டு மாடு இன்னைக்கு 1 லட்ச ரூபா. சரி, நாட்டு மாடு வாங்கியாச்சு, அதை யார் பார்த்துக்கிறது? பால் எல்லாம் நீ எடுத்துக்கப்பா, நாட்டு மாடு பார்த்துக்கிறதுக்கு இப்போ என்ன ஒருத்தர் நியமிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறீங்க வாங்கி எடுத்துக்கோங்கன்னா, இந்த சாணமும் இந்த கோமியை மட்டும் கொடுத்துருப்பான்னா அதுக்கு கூட ஆள் இல்லை. பால்லாம் நீ எடுத்துக்கோ. ஏன்னா சாணம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப மதிப்பு வாய்ந்ததுங்க. பால் இல்லைன்னு சொல்லல. இப்போ ஒருத்தர் வந்து யாரு இன்னைக்கு நம்ம பிரபா போடுங்க, இந்த இவரு நம்ம கங்கவெளி நடராஜன் வந்திருக்கிறாரா? பிரபா, ஓ வந்திருக்கீங்க. நடராஜன், நீங்கள் கஷ்டப்பட்டு தானே வந்தீங்க. இந்த மாடு பார்த்துக்க முடியல. நான் என்ன சொன்னேன், ஒரு நாள் ஐயாவுக்கு வந்து சிரமம், இது நடைமுறை சிக்கல் சொல்கிறேங்க. ஒரு விவசாயி ஒரு மாடை வந்து வாங்கிட்டீங்கன்னா பார்த்து தான் ஆகணும், அதை விட்டு நவர முடியாது. தெரியுமா? மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும், மாடு வளர்க்காதவங்களுக்கு தெரியாது. அவர் விருப்பம், அவர் 10 வருஷமாக நம்ம நிறுவனத்தில் இருக்கிறாரு, உறுப்பினர் இருக்கார், விவசாயியாக இருக்கிறாரு, எல்லாமே பயன்படுத்துகிறாரு. ரொம்ப மேலே வந்து மதிப்பு, எனக்கு அவர் மேலே ரொம்ப மரியாதை. நான் கேட்டுகிட்டே இருப்பேன், உங்கள் பேரை சொல்லி சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ அவர் சார் சொன்னார், மாடு பார்த்துக்க முடியலைங்க. அப்போ நான் சொன்னேன், கண்ணுக்குட்டிக்கு ஒரு நாள் விட்டுறதான பாலுன்னு. இப்போ நடந்தது, அவர் இங்கே தான் இருக்கிறாரு. ஐயா எப்படி வந்து முருகன் அந்த மாதிரி இங்கே நான் சொல்கிறேன், கண்ணுக்குட்டிக்கு மாடை பால் ஒரு நாள் விட்டுருங்க, நீங்கள் வந்துடுங்க பயிற்சிக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை, உங்கள் விவசாயம் மாறுங்க, நேர்மறையாக மாறும், முன்னேறும். ஐயா கிட்ட மட்டும் சொல்ல, நிறைய பேர்கிட்ட இங்கே பேசியிருக்கேன், இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ ஐயா சொன்னார், சார் கண்ணுக்குட்டி இல்லைங்கன்னாரு. ஆமாம் தானே, கண்ணுக்குட்டி இல்லைங்க. அப்போ பால் நாங்கள் தாங்க கறந்தாகணும். அப்போ நான் சொன்னேன், கண்ணுக்குட்டியே இல்லாமல் பால் கறக்கிறது இயற்கைக்கு நீங்கள் செய்யுங்க, ஆனால் அது தவறு. அந்த மாட்டினுடைய பால் இயற்கையாக கன்றுக்குட்டிக்கு தான், நமக்கு இல்லை.
கண்ணுக்குட்டிக்கு கொஞ்சம் கொடுத்து ஏமாத்தி தள்ளி விட்டுட்டு நம்ம கறந்துக்கிறோம். இந்த மாதிரி தான் நம்ம செய்கிறோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது சிரமம்னு சொல்ல வரேன், அதுக்கு வரல இங்கே. அதாவது ஒரு விவசாயம் நடைமுறையில் எவ்வளோ ஒரு மாடு வச்சுருந்தா நீங்கள் ஒரு வேலை கூட செய்ய முடியாது. நம்ம நகர்ந்தோம்னா மாடை வந்து சும்மா கிடையாது, அது யானை மாதிரி. அதுக்கு ஒரு ஆள் கரெக்டாக தெரியும், வேற ஆள் விடுப்பா அப்படின்னா அது எட்டி உதச்சிடும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அறிவு இருக்குது. அது யாரை பழக்கிறோமோ அப்படித்தான் அது நிற்கும். ஆடுனா கூட கொஞ்சம் கொஞ்சம் சமாளிச்சிடலாம், அது மந்தையில் போயிடும். இது மாடு அப்படி கிடையாது. யார் அது சரி வாங்கிட்டோம் நாட்டு மாடு 1 லட்ச ரூபா கொடுத்து, நல்லா இருக்கட்டும், எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். நோய் வந்துருச்சு, செத்து போச்சுன்னா போச்சா, ஏதோ நடந்து போச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, மேயுது, கரண்ட் கம்பியில் பட்டுருச்சு, இடி தாக்கிருச்சு, இது மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குதுங்க. லேபருக்கு தெரியாது. இப்போ நாட்டு மாடு வாங்கிருச்சு, நல்லா இருக்கு, சரிப்பா நீ வந்து பஞ்சகாவியை ரெடி பண்ணு, அமிர்த கரைசல் ரெடி பண்ணுன்னு நம்ம சொல்லிட்டு போயிட முடியுமா? அதுக்கு முறை இருக்கு. அது வந்து சந்திரன் சூரியன் சுழற்சி படித்தான் 0 பட்ஜெட் நீங்க கலக்கணும். சும்மா எடுத்து ஏதாவது ஒரு மெட்டல் எடுத்து கலக்க முடியாது, குச்சியில் கலக்கணும். அந்த சூரிய சந்திரன் சைக்கிளை வச்சு தான் நம்ம வந்து வலப்புறம் இடப்புறம் சுற்றணும். அவர்கிட்ட விட்டு போனீங்கன்னா எதையாவது கலக்குவாரு, ரிசல்ட் இருக்காது. இதெல்லாம் வந்து எல்லாராலையும் முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். எல்லாராலையும் முடியாது. வேலை செய்கிறவங்க குறிப்பாக இப்போ நம்மளை மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஒரு வேலையில் இருக்கிறீங்க, விவசாயத்தை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பீட்டோகிரி எளிமையாக இருக்குது. இந்த பொருளை வாங்குகிறோம், இந்த வழிமுறையை கேட்குறோம், பயன்படுத்துகிறோம், அப்படியே ரிசல்ட் வந்துடுது. இதுதான் இதனுடைய சிறப்புங்க. ரசாயன முறைக்கு 0 பட்ஜெட்டும் எதிரி, இயற்கை முறை விவசாயமும் ரசாயன முறைக்கு எதிரி. பீட்டோ அக்ரி எதற்கும் எதிரி கிடையாது. இது பூமிக்கு உகந்தது. நான் யாருக்கும் நெகட்டிவ் கிடையாது, நம்ம பாசிட்டிவ்.